40 வருஷ கால நட்பை நடிகர் சங்க தேர்தல் வந்து கெடுத்து குட்டிச்சவராக்கிடுச்சே அப்படின்னு யோசிக்கிறாங்க. பின்ன என்னவா, பாரதிராஜா கிட்ட உதவி இயக்குனரா இருந்த காலத்துல இருந்தே நடிகை ராதிகாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னாக்கா மனோபாலா தான். கிழக்கே போகும் ரயில் படத்தும் போதெல்லாம் ராதிகாவுக்கு தமிழும் வராது, நடிப்பும் வராது. ஒரு வாத்தியார் போல பாரதிராஜா அடிச்சாரு அப்படின்னாக்கா சகோதரன் போல சொல்லி கொடுத்தவர் நம்ம மனோபாலா தான். அதுக்கப்புறம் அதே ராதிகாவை தன்னோட படத்துல ஹீரோயினா நடிக்க வச்சு ஒரு சேர வளர்ந்தவர் தான் மனோபாலா. அது மட்டுமா, ராதிகாவோட ராடன் டிவி நிறுவனத்துல சில சீரியல்களை இயக்கியும் இருக்காரு. மனோபாலா தயாரிச்சுட்டு வர பாம்பு சட்டை அப்படின்ற படத்தோட முதல் தயாரிப்பாளரே ராதிகா தானா. இப்படி 2 பேருக்குமான நட்பு 1.5 ரூபாய் சர்பத் இல்ல, அது கனவிலும் வாய்க்கப்பெறாத பேரமுதம். அப்படிப்பட்ட ராதிகாவோட மகளுக்கு கல்யாணம். இந்த நிமிஷம் வரைக்கும் வழி மேல விழி வச்சு காத்துட்டு இருக்காரா மனோபாலா. ஏன் இன்னும் இன்விடேஷன் வருமா அப்படின்னு தான். ஒரு சின்ன புன்னகை எவ்வளோ பெரிய பூட்டையும் உடைச்சிடும் அப்படின்றத தெரிஞ்சும் 2 பேரும் இறங்கி வராம இருக்காங்க.